ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் நாம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை குறித்து பார்க்க போகிறோம். அவர் 1865 பிறந்தார். பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர். அவர் பேர் ஜான் ஹைடு. இவர் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள், நல்ல ஜெபிக்கிற மனுஷன், திடீரென்று ஒரு நாள் ஜெப வேளையில் கர்த்தர் அவர் இடைப்பட ஆரம்பித்தார். 1892 கர்த்தர் அவர் முழு நேர பணித்து கூப்பிட்றார். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறார். என்னன்னா, பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். மக்களுடைய ரட்சிப்புக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணுவார். பல மணி நேரம் ஜெபித்து கர்த்தருடைய பாதத்திலிருந்து வார்த்தையை வாங்கக்கூடிய ஒரு மனுஷன். கண்ணீரோட ஜெபம் பண்ணுவார், போராடி ஜெபம் பண்ணுவார். இவர் போய் பேசுகிற இடங்களில் கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்ய ஆரம்பித்தார். மக்கள் பாவத்திற்கென்று மரித்தவர்களாக, பரிசுத்தத்தை விரும்பினவர்களாக தேடி வர ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் இவர் மூலம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இவர் மூலமாக ஆயிரக்கணக்கானவங்க ஞானஸ்நானம் பெற ஆரம்பித்தாங்க. சுவிசேஷம் ரொம்ப பரவ ஆரம்பிச்சது. இவர்கிட்ட ஒரு சபை கொடுத்துருந்தாங்க. அந்த சபை ஒரு வளராத ஒரு சபை. அந்த சபை ஒரு அக்னியாக எழும்ப ஆரம்பிச்சது, வல்லமையாக எழும்ப ஆரம்பிச்சது. வல்லமையாக மக்கள் தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. 1904 பஞ்சாப் மாநிலத்தில் சியாஸ்கோட் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு ப்ரேயர் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் இவர் பேசுகிறாரு. அங்கே வந்த ஊழியர்கள் மக்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரிய ஆரம்பித்தார்கள். அவரை கொண்டு கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். இவருடைய ஊழியம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வேதனையான ஒரு காரியம் என்னென்னா, 1912 கிட்டத்தட்ட ஒரு 47 வயதில் அவருக்கு ஒரு கேன்சர். இந்த கேன்சர் நிமித்தமாக அவர் மரித்து போனார். அவர் மரித்து போனாலும் அவர் செய்த ஊழியங்கள் இன்றைக்கும் பேசப்படுகிறது. அநேகரை கிறிஸ்துவ அண்டைக்கு திருப்பினார். அது நிமித்தம் தேவனுடைய நாம் மகிம்பட்டது. அநேகர் புதுவாழ்வு அடைந்தார்கள். அநேகர் பாவத்தை விட்டு ஓய்ந்தார்கள். அநேக திருச்சபைகள் பெருகிற்று. அன்பு தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திராங்க. ஒரு ஜான் ஹைடு பஞ்சாப் மாநிலத்தை அசைத்ததை பார்க்க முடியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். வம்சத்தாருக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் நாங்களும் எழும்பணுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய கரம் இருக்கட்டும். நல்ல ஜெப ஆவி உடையவர்களாய் ஜான் ஹைடோ போல எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் நீங்க கிரியை செய்யுங்க. ஜெபத்தின் ஆவியை ஆண்டவரே என் மீதும், என் மக்கள் மீதும், எங்கள் பட்டணத்தின் மீதும், எங்கள் தேசத்தின் மீதும் ஒரு ஜெப மேகம் கடந்து வரட்டும் என்று சொல்லுகிறேன். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.